தமிழக மின்வாரிய அலுவலகத்தில் திருடு போன அந்த 18 ஹார்ட் டிஸ்க்குகள். இந்த சிஎம் சார், என்ன சார் நடக்குது? நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா ஜீரோ கரப்ஷன் இருக்கும், லஞ்சம் ஊழல் எதுவுமே நடக்காது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம், அப்படி தானே சொன்னீங்க? அப்படி சொல்லி தானே மக்கள்கிட்ட வாக்கு எடுத்தீங்க, வாக்கு வாங்குனீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு பேசாமல் திமுகவே இருந்திருக்கலாம் போலியே, இல்லை அதிமுகவே இருந்திருக்கலாம் போலியே. அப்படி தானே நடக்குது எல்லாமே. உங்களை நம்பி இளைஞர்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றக்காண்டி அரசியலில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றக்காண்டி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எதுவுமே நடக்கலை. என்னடா சொல்ல வர்ற அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்வாரிய துறை அந்த அலுவலகத்திலேருந்து ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் எவ்வளோ முக்கியமானது, அதை போயிட்டு பெங்களூரில் போய் பிடிச்சிட்டு வந்துன்னு வேற பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, காணாமல் போன வரைக்கும் என்ன பண்ணீங்க? அது எவ்வளோ முக்கியமான ஒரு பொருள். அந்த பொருள் காணாமல் போயிட்டு மறுபடியும் நீங்கள் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஏற்கனவே அந்த அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்ததெல்லாம் இப்போ இருக்கும், எல்லாமே இருக்குன்றதில் எதை வச்சு சொல்ல முடியும் சொல்லுங்க? இது நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். நேற்று அவர் சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே அது ஒன்று பொய்யா இருக்கணும், இல்லைன்னா உண்மையாக இருக்கணும். இது வரைக்கும் அவரோட சேனலில், அந்த யூடியூப் சேனலில் பேசின எல்லாமே 70% உண்மையை மட்டும் தான் பேசியிருக்காரு. எதுக்கு புதுசாக அந்த கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு பழியை தூக்கி போடணும் அப்படின்றலாம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு. கடந்த 5 வருஷமாக என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, இது அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு மின்சார வாரியம் அந்த துறை மட்டும் 1.5 லட்சம் கோடி பக்கம் கடனில் இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் அப்படின்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் என்னடான்னா அசால்ட்டை ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு அப்படின்றீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? என்னடா அது, நம்ம ஒன்று நினச்சோம் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட்டே உங்கள் கையில் தான் இருக்கு. இன்னொன்று, இந்த கரூர் சம்பவம், 41 பேர் உங்கள் கூட்ட நெரிசல் உங்களை பார்க்க வர்றதுக்கு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆட்சிக்கு 1 மாதம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு விசாரணையும் இல்லை, அதை பற்றி பேசவும் மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காண்டி உயிரை கொடுத்துருக்காங்க, காசை கொடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. இங்கே எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு. திடீர்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பத்திரம் பதிகிற ஆஃபீஸ்லாம் ரைடு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் உள்ள லஞ்சம் ஊழலை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, பல்லாயிரம் கோடிகள் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு விசாரணை என்ன பண்ணுறீங்க, அது கேஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இது வரைக்கும் எதுவுமே தெரிய வரல. இப்போ கூட நேற்று மறுபடியும் சவுக்கு சங்கர் KN நேரு அவர்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மொத்த டாக்குமெண்ட் என்னென்ன கேஸ் இருக்குது, என்னென்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற எல்லாமே ஒரு காப்பி KN நேரு அவர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அமலாக்கத்துறை அனுப்பி இருந்த அந்த ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை மொத்தமாக ஒரு நகல் எடுத்து KN நேரு அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இது போன்ற அநியாயம் எங்காவது நடக்குமா? திரு அருண் அவர்கள் மீது எனக்கு என்ன தனிப்பட்ட பகையா? எனக்கு வர வேண்டிய கமிஷன் இது உண்மையா பொய்யான்றனாச்சும் நீங்க ஒன்னே சவுக்கு சங்கர் உண்மையா சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் அந்த டாக்குமெண்ட்லாம் வெளியே அனுப்புனாங்களோ அவங்க மேல கேஸ் போடணும், அது சரியான நடவடிக்கை எடுக்கணும். இல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது பொய் அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். பார்க்கல என்னதான் பண்றீங்க அப்படின்றது. இதுக்கு தான் அருண் IPS அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போடுறது உண்மையிலே ஒரு தவறான முடிவு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சின்ன பையனா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இங்க நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க, சேனல் வச்சு நடத்துறவங்க எல்லாருமே சொன்னாங்க, யாருமே எதுவுமே கேட்கல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேசாம திமுக ஆட்சியே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல நீங்க, இதுக்கப்புறம் எடுப்பீங்களான்றதும் தெரியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. இது இளைஞர்களை ஏமாற்றாத ஒரு அரசா இருக்கும்னு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு.
பார்க்கலாம். இப்பதானே 1 மாசம் தானே ஆயிருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வேற தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிலைமை நீடிச்சுச்சு அப்படின்னா இளைஞர்கள் மொத்தம் அண்ணாமலை அவர்கள் பக்கம் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் மாற்றத்தை நோக்கி வர்ற ஒவ்வொரு ஆளையும் போய் நம்பி இன்னும் எங்க போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு.